ஈஸி பீப் குழம்பு. வெல்கம் டு மகாலட்சுமி விலாக் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய், சின்ன வெங்காயம், சோம்பு, பட்டை, கிராம்பு அதெல்லாம் ஒரு மிக்சி ஜாரில் நான் போட்டுக்கிறேன். தக்காளி, இந்த பிரிஞ்சி இலை அதெல்லாம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு 2 மசாலா அரைக்க போகிறேன். சரிங்களா? அரைச்சி இன்றைக்கி நம்ம பீப் குழம்பு வைக்க போகிறோம். மாதத்தில் ஒரு நாள் எங்கள் குழந்தைங்களுக்கு நாங்கள் எல்லா சத்துமே கிடைக்கணும்னு சொல்லி இந்த குழம்பும் வச்சு கொடுப்போம். என் குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. நாங்கள் சின்ன குழந்தையில கொடுத்து பழக்கி வச்சுருக்கோம். சரிங்களா? அதனால் வெறும் ஆடு, கோழி, மாடு, நண்டு அது மட்டும் சாப்பிடாம மாதத்தில் ஒரு நாள் பீப் கறி வாங்கி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுப்போம். சரிங்களா? அப்புறம் தக்காளி, சோம்பு, பட்டை, கிராம்பெலாம் போட்டுக்கோங்க. அதில் மசால் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். சரிங்களா? போட்டு ஃபஸ்ட்டு மட்டன் மசாலா 10 ரூபா பாக்கெட் வாங்கி போட்டுக்கிறேன். ஈஸியான மெத்தடு, ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். சரிங்களா? மாதத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக கொடுங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறேன். சரிங்களா? சேர்த்துட்டு அப்புறம் மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம குழம்புக்கு குழம்பு டக்குன்னு வைக்கணும். ஃபஸ்ட்டு மசாலா அரைச்சி ரெடியாக வச்சிட்டோன்னா நம்ம குழம்பு தாளித்து விட்டோன்னா வேலை முடிஞ்சிடும். அந்த மாதிரி தான் ஞாயிற்றுக்கிழமை சரின்னு சொல்லி குழம்பு வச்சேன்னா, சரி இந்த குழம்பு வைக்கிற வீடியோவை மட்டும் தனியாக கொடுத்தோன்னா யாருக்காவது குழம்பு வைக்கும் போது யூஸ் ஆகிக்கும் அப்படி சொல்லிட்டு தான் சரி குழம்பு வீடியோவை மட்டும் தனியாக கொடுக்குறேன். சரிங்களா? அரைச்சாச்சு, மசாலா ரெடி. இந்த சைடு சின்ன வெங்காயம், கொஞ்சோண்டு முந்திரி இல்லைன்னா நம்ம பொட்டுக்கடலையும் போட்டுக்கலாம். சரிங்களா? அப்போ குழம்பு நல்லா கிரேவி மாதிரி கிடைக்கும். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஏன்னா நிறைய விசில் விடணும்ல, அப்போ குக்கர் தான் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அப்புறம் நான் 1 கிலோ செய்கிறேன். அதனால் நல்ல பெரிய குக்கரில் நல்லா எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே நான் அரைச்ச வேறு செஞ்சுருக்கேன். 5 ரூபா பாக்கெட் வாங்கி அதில் பாதி மட்டும் சேர்த்துக்கிட்டேன் சோம்பு. அப்புறம் ஒரு பூண்டை தட்டி போட்டுக்கோங்க. சரிங்களா? பூண்டை தட்டி போட்டோன்னே அதுவும் நல்லா பொரிஞ்சு விட்டோம். ஒரே ஒரு வரமிளகா மட்டும் போடுறேன். ஏன்னா மசாலில் நான் மசால் பொடி கொஞ்சம் காரம் இருக்கும். அதனால் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வரமிளகா 2, 3 கூட போட்டுக்கலாம். நான் ஒரே ஒரு வரமிளகா மட்டும் போட்டுக்கிறேன். காரம் கம்மியாக தான் சேர்ப்பறேன். ஏன்னா என் குழந்தைங்க காரமாக இருக்குது மகான்னு சொல்லிடுவாங்க. அதனால் அப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்து நல்லா நிறையா போட்டுக்கோங்க. நல்லாயிருக்கும், மணமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ஒரே ஒரு பல்லாரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சரிங்களா? வணக்கிக்கோங்க. வணக்கிட்டு அப்புறம் அழகா வணங்கி இந்த ரெட் கலர் மாதிரி மாறினதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்க்க போகிறோம், கறியை சேர்க்க போகிறோம். மஞ்சள் தூள் சேர்க்க போகிறோம். சரிங்களா? மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கறி சேர்க்க போகிறோம். இப்போ கறி நல்லா கழுவி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். சரிங்களா? அப்புறம் அப்படியே கறியை நல்லா சேர்த்துட்டு நல்லா குக்கரை பிடிச்சிக்கோங்க. கறி சேர்த்த உடனே எல்லா கறியும் அப்படியே ஒட்டிக்கும். எப்படி சொல்கிறது, குக்கரில் ஒட்டிக்கும். அதனால் குக்கர் கைப்பிடியை பிடிச்சி நல்லா கிண்டினீங்கன்னா மஞ்சள் தூள், அந்த வெங்காயம், அந்த கடு, அந்த சோம்பு அதெல்லாம் தாளிப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும். சரிங்களா? அங்கே பார்த்தீங்களா ஒட்டிக்கிச்சு, பார்த்தீங்களா? போட்ட உடனே ஒட்டிக்கும். அதனால் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா கிளறி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த மஞ்சள் தூள் எல்லா பக்கமும் சேரணும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈஸியான மெத்தடு, குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? அப்புறம் இந்த குழம்பு எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அதனால் ஆசையாக டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? எனக்கு இந்த நான்வெஜ்லாம் நல்லா மீன், சிக்கன், மட்டன் அதெல்லாம் நல்லா சமைப்பேன். இந்த புளிக்குழம்பு, இந்த வத்த குழம்பு, அப்புறம் இந்த அவியல்லாம் எனக்கு சத்தியமாக தெரியாதுப்பா. இந்த வெஜிடேரியன்ஸ் எனக்கு அவ்வளோக்கா தெரியும், ஒரு அளவு தான் தெரியும். ஆனால் நான்வெஜ் செய்ய சொன்னிங்கன்னா என்ன வேணாலும் செஞ்சுருவேன். கோழி ஈரல்ல இருந்து
ஆட்டு மூளை வரைக்கும் நான் சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக சமைப்பேன். அதனால் வந்து நான்வெஜ்னால் நல்லா அது ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து சமைச்சு எல்லோரும் சாப்பிட கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். இதே வந்து நீங்கள் வந்து இப்போது அவியல் பண்ணுங்க அப்படின்னா எனக்கு தெரியாது, அவியல்லாம் பண்ண தெரியாது. ஆனால் எங்கள் மாமியார் திட்டுவாங்க, எல்லாமே பழகிக்கணும் மகா அப்படின்பாங்க. சரிங்க அத்தை அப்படி சொல்லுவேன். ஆனால் எங்கள் மாமியார் எல்லாமே டேஸ்ட்டாக சமைப்பாங்கப்பா. எப்படி சொல்கிறது, நான்வெஜ்ஜும் சூப்பராக செய்வாங்க, காய்கறிகள் சமையல் செய்ய சொன்னாலும் சூப்பராக செய்வாங்க. அப்புறம் வந்து நம்ம அரைச்ச மசாலாவை வந்து சேர்த்துக்கலாம் சரிங்களா. அந்த தக்காளி, அந்த மசால் பொடி, சோம்பு, பட்டை, கிராம்பு போட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சோம்ல, அதை வந்து நல்லா சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா சூப்பரான நமக்கு கிரேவி கிடைக்கும். அப்புறம் வந்து மிக்ஸி ஜாரை வந்து கழுவி தண்ணி ஊற்றிக்கோங்க. எனக்கு இந்த மிக்ஸி ஜாரில் மசாலா ஒட்டிகிட்டு இருந்தாலே ஐயோ இவ்வளோ மசாலா வேஸ்ட் ஆகுதே அப்படிங்கிற மாதிரி தோணும். அதனால் வந்து எப்போயுமே மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணியை ஊற்றிடுவேன் குழம்புல. அந்த மாதிரி ஊற்றியாச்சு சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறினக்கு அப்புறம் உப்பு பார்த்திங்கன்னா நான் கம்மியாக இருக்குது உப்பு. அதுக்கப்புறம் உப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்புறமா கொஞ்சம் மிளகாத்தூள் பத்தலை, அப்போ அதையும் சேர்த்துட்டு அப்புறம் இன்னொரு வாட்டி நல்லா கிளறி விட்டுருங்க சரிங்களா. கிளறி விட்டதுக்கப்புறம் நல்லா எப்படி சொல்கிறது வந்து வெயிட்டாக இருக்குது. ஏன்னா 1 கிலோ சிக்கன் 1 கிலோ பீப்பு தானே, அதனால் கிளறவே முடியல. நல்லா நான் வந்து குக்கரோட கைப்பிடியை வந்து நல்லா பிடிச்சிட்டு அப்படியே வந்து கிளறினேன். மசாலா வந்து என்ன போட்டிருக்கேன்னா, அவங்கக்கிட்ட பேசிகிட்டே வந்து மசாலா போகும்போது என்ன போட்டேன்னு சொல்லாமல் போயிட்டேன். சின்ன வெங்காயமும் தேங்காய், பொட்டுக்கடலை இருந்தால் அரைச்சி போட்டுக்கலாம் சரிங்களா. அது அரைச்சி ஊற்றிருக்கேன். அப்புறம் வந்து மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து 10 ரூபாய்க்கு மிளகுத்தூள் வாங்கி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நமக்கு வந்து எப்படி சொல்கிறது, இது ஒரு கறிக்குழம்பு அந்த மனம் வந்து கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டோம்னா நல்லா அது ஒரு பெப்பரு டேஸ்ட்டில் வந்து காட்டும். அதனால் வந்து லாஸ்ட்டாக மட்டும் ஒரு பாக்கெட் மிளகு போட்டுக்கோங்க. மிளகு வந்து மிளகு பொடி சேர்க்குறது ரொம்ப நல்லது. குழந்தைங்க சாப்பிடும்போது சளி இருந்தாலும் இறங்கிடும் சரிங்களா. அதனால் வந்து இந்த மாதிரிலாம் செய்யும் போது நான் வந்து மிளகுத்தூள் கண்டிப்பாக போட்டு குக்கர் வந்து விசில் விட்டுறலாம் சரிங்களா. ஃபஸ்ட் டைமும் குக்கர் மூடியிருக்கேன், 2வது டைமும் மூடியிருக்கேன். ஏன்னா வந்து வீடியோவில் கொஞ்சம் ஏதோ எடிட்டிங்கில் பிரச்சனை போல், சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அடுப்பை ஸ்பீடாக வச்சாச்சு, குக்கர் விசில் வந்துருச்சு. குழம்பு மணக்க ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம ஈஸியான மெத்தடில் ஒரு 1/4 மணி நேரத்துலேயே இந்த கறி குழம்பு வச்சிடலாம். பீப் கறி குழம்பு சரிங்களா. பீப் குழம்பு சூப்பராக இருக்குல்ல, பார்க்கும் போதே சாப்பிட்ணும் போல் தோணுது. நல்லா ஒரு தோசைக்கு, சாதத்துக்கு, எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா அப்படியே சூப்பராக இருக்குல்ல. எனக்கு வந்து குழம்பு குக்கரில் வச்சு அதை ஓப்பன் பண்ண உடனே மேலே என்ன இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறது ரொம்ப ஆர்வமாக இருப்பேன் நான். இங்கே பாருங்கள் நல்லா வந்திருக்குல, சூப்பராக வந்திருக்கு. சூப்பரான கிரேவியாக இருக்குது. சின்ன வெங்காயம், தேங்காய், அதில் முந்திரி அரைச்சி ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிரேவி கிடைக்கும் சரிங்களா. இதே மெத்தடு எந்த குழம்புக்குனாலும் நமக்கு கிரேவியாக வேணும். இப்போ மதியானம் நம்ம கறி குழம்பு வைக்கிறோன்னா நைட்டுக்கும் தோசைக்கு வேணும் அப்படின்னா அதில் முந்திரி சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் சரிங்களா. பொட்டுக்கடலை சேர்த்து கொஞ்சோண்டு போட்டு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி கிரேவி, சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நான் வந்து டேஸ்ட்டு பார்க்க வந்து என் பசங்களுக்கு கொண்டு போய் கொடுக்க போகிறேன். அதனால் வந்து பீஸ் எடுத்து போட்டுக்கிறேன் சரிங்களா. அங்கே பசங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம். இந்த ரெட் கலர் டிஷர்ட் என்னோடய பையன், பக்கத்தில் நடுவில் இருக்க பையன் வந்து என் பையனோட ஃப்ரெண்டு. அப்புறம் ஆளுக்கு ஒரு பீஸ் போட்டு கொடுத்தேன். நல்லா இருக்குன்னு சொல்கிறான் பாருங்கள் என் பையன். அந்த மாதிரி எல்லாமே கொடுத்து பழகணும். அதனால் வந்து இன்னொரு பையன் பாருங்கள் நல்லா இல்லைன்னு சொல்கிறான். அவன் வேணுன்னு என்கிட்ட உங்களுக்கிறக்காண்டி வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டே நல்லா இல்லைங்கிறான் சின்னவன். பெரிய பையன் நல்லா இருக்குன்னு சொன்னான். நல்லா இருக்கு மகான்னு சொல்லிவிட்டு ஆளுக்கு ஒரு பீஸ் கொடுத்தேன். எல்லோரும் சாப்பிட்டாங்க. இந்த மாதிரி எல்லாமே செஞ்சு கொடுத்து பழக்கணும்ப்பா குழந்தைங்கள. இது மட்டுமே சாப்பிடணும் அப்படி சொல்லி வளர்க்கக்கூடாது. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் உடம்புல சேர்த்துக்கணும்ல, எல்லா சத்துமே கிடைக்கணும்ல அப்படி சொல்லிட்டு தான் வந்து நாங்கள் எடுத்து செஞ்சோம். பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஈஸியான மெத்தடு. உங்களுக்கு பிடிச்சா நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சரிங்களா. அனைவருக்கும் நல்லதே நடக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.